திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள், நல்ல சிந்தனையோடு துயில் உணருங்கள். நல்ல சிந்தனை நமச்சிவாய என்ற சிந்தனை, ஐந்தெழுத்து அற்புதமான மந்திரம். இந்த ஐந்தெழுத்து அற்புத மந்திரத்தை நாள்தோறும் விடியற்காலையிலே நீங்கள் சொல்வீர்களே ஆனால் அருமையாகவும் பெருமையாகவும் வாழ்வீர்கள். ஆக நல்லதையே நினையுங்கள், நல்லதையே பேசுங்கள், நல்லதையே செய்யுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம், கவலையே வேண்டாம். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமான் சிவபெருமான் குத்தப் பெருமான் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று மூன்றாம் திருமுறையிலிருந்து 106வது பதிகம் திருவலஞ்சொழி. இன்றும் திருவலஞ்சொழி பெருமானை சிந்திக்க நமக்கு பெருமான் அருள் செய்திருக்கிறார். 4வது பாடல். விடையொரு பால் விரும்பு மெல்லியல் புல்லியதோ சடையொரு பாலோடு பாலிடம் கொண்டாள் குழல் போற்றி செய்ப்ப நடையொரு பால் சிலம்பு நாளும் வலஞ்சுழி சேர் அடையொரு பால் அடையாத செய்யும் செய்கை அறியோமும். அங்கே அற்புதம் அறியோம் என்றார், இங்கே பெருமானுடைய செய்கை அறியோம் என்றார். திருச்சிற்றம்பலம். சிவபெருமானுக்கு இடப வாகனம் ஒரு பக்கம், இடப வாகனம் ஒரு பக்கம். சிவபெருமானுடைய வாகனம் எது? இடப வாகனம். அதான் விடை ஒரு பால்னார். அது இன்னொரு பால் என்ன? ஒரு பக்கம் விரும்பி சேர்ந்த மெல்லியல்புடைய ரொம்ப விருப்பமாக வந்து சேர்ந்தாலாம். யார்? கங்காதேவி. அந்த கங்காதேவி ஒரு பக்கம் விரிந்து பறந்த சடை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் விரிந்த சடை. தாழ்ந்த கூந்தலை உடைய, மிக நீளமான கூந்தலை உடைய உமாதேவி ஒரு பக்கம். பாருங்க, விடை ஒரு பக்கம், கங்காதேவி ஒரு பக்கம், பரந்த சடை ஒரு பக்கம், கடைசியாக தாழ்ந்த கூந்தலை உடைய உமாதேவி ஒரு பக்கம். ஏறு போல் பீடு நடை பயலும் திருவடி ஒரு பக்கம். பெருமானுடைய திருவடி அப்படி நடை எப்படி நடப்பார்? ஏறு போல் நடப்பார், காளை போல நடப்பார். அப்படி பயிலக்கூடிய திருவடி ஒரு பக்கம், சிலம்பு அணிந்த திருவடி ஒரு பக்கம். திருவலஞ்சொழி என்னும் திருத்தலத்திலே வீற்றிருந்து அருளுகின்ற சிவபெருமானை நாளும் வழிபடினார். நான் 2 நாளைக்கு ஒரு தடவை வழிபட்டா பாகாதா? இல்லை, நாளும் வழிபடுகள். வழிபடுதல் என்பது நாள்தோறும் வழிபடுதல். ஆலயத்திற்கு சென்று வழிபடவில்லை என்றாலும் வீட்டிலேயே இருந்தால் அந்த பெருமான் வீட்டுக்கே வருவார், ஆலயத்திலிருந்து வீட்டுக்கே வருவார். அப்படிப்பட்ட பெருமான். அந்த பெருமானை நாள்தோறும் நினை, நாள்தோறும் வழிபடுக. முற்கூறியவை வேறெங்கும் சென்று அடையாது, எல்லாம் எங்கே அடையும்? சிவனையே அடையும், சிவனையே அடையும், சிவனையே அடையும் சிறப்பை சிற்றறிவுடைய. நமக்கு என்ன அறிவு இருக்கு? சிற்றறிவு, சாதாரண அறிவு. பேரறிவாக இருக்கு? இல்லை. பேரறிவாளன் யாரு? நம்பெருமான், சிவபெருமான் தான். ஏன்? பேரின்பத்தை தரக்கூடியவன் நமக்கு சிற்றறிவு. அந்த
சிற்றறிவுடைய நாம் அறியோம் என்கிறார் அவனுடைய பெருமை. விடை ஒருபால் இடவம் ஒருபுறம், ஒருபால் மெல்லியல் ஒருபுறம் அம்பிகை. மெல்லியல் உள்கியதோர் சடை, கங்காதேவி தங்கியதானே சடை, அதுதான் பெருமை. பாதமலர் சூடுகின்றிலை, பாதமலர் சூடுகின்றிலை நீ சூட்டுகின்றதும் இல்லை என்று திருவாசகத்தில் போல இடம் ஒருபால் கொள்குழல் என்று கூட்டி இடப்பக்கமாகிய ஒருபால் என்று பொருள் கொள்கிறான். ஏறுபோல் வீடு நடை நடக்கக்கூடியவன் நம்பெருமான் சிவபெருமான். கடல் அணிந்திருக்கிறார், அதனால கடலினுடைய ஒலி வேறு. அதனாலே பொருந்தாதன செய்யும் செய்கையும் சிற்றறிவுடையவும் எங்கனும். பொருந்தாத செயலை செய்யக்கூடியவர்கள் நாங்கள், அதனால் சிற்றறிவுடையவர்கள். அப்படிப்பட்ட சிற்றறிவுடையவர்கள் எங்கனம் அறிவோம் என்று கருத்து சொல்கிறார். விடையொருபால் ஒருபால் விரும்பு மெல்லியல் புல்கியதோர் சடையொருபால் ஒடுபால் இடங்கொள் தாழ்குழல் போற்று செய்ப்ப நடையொருபால் ஒருபால் சிலம்பு நாளும் வலம் சுழிசேர் அடையொருபால் அடையாத செய்யும் செய்கை அறியோமே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாயவ. எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருவலஞ்சுழி சென்று அங்குள்ள பெருமானை வணங்கி பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் அவனருள் துணை கொண்டு வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்களிடந்து விடை பெறுபவர் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. ஆரூரமண்ட ரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.